குட் மார்னிங் அங்கிள். ஹலோ, குட் மார்னிங் லட்சுமியா. உட்கார் உட்கார் உட்கார். இங்க உட்காரலாமா? பார்த்து உட்கார், கீழே தண்ணி இருக்கு போகுது. உங்க ஆண்டிக்கு பூவை பத்தி ஒண்ணும் தெரியாது. மறந்துச்சுன்னா நல்ல தண்ணி நிறைய வச்சு சிரிச்சுக்கிட்டு போவான். ஏன் குழிய இவ்வளவு ஆழமா தோண்டிட்டு இருக்கீங்க? குழிய நல்ல தோண்டி உரம் நிறைய போட்டாதான் பூ நிறைய வரும். ஓஹோ, எனக்கு கூட கார்டனிங் தான் ரொம்ப பிடிக்கும் அங்கிள். மை காட், இந்த வீட்டுல இந்த வார்த்தையை இந்த காதால முதல் தடவையா இப்பதான் கேட்கிறேன். கார்டனிங்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமா அங்கிள். அப்படின்னா உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தேங்க் யூ அங்கிள். அதனது கார்டனிங் டைஜஸ்டா? இதெல்லாம் நீ படிக்கிறியா? குட், வெரி குட். செடிகளை எப்படி பாதுகாக்கிறதுங்கிற பத்தி நல்லா எழுதிருப்பானே. நிறைய எழுதி இருக்கு. அதனது உன் குணம் என் குணம் ஒரே மாதிரி இருக்கு. நீ என்ன ராசி? சிம்ம ராசி. நானும் சிம்ம ராசிட்டேன். குட் மார்னிங் டாடி. என்னப்பா இந்த பக்கம் இருக்க அந்த பக்கம் பா. இல்லப்பா, ஒரு பூ பறிச்சுக்கலாம்னு. என்ன சின்ன பிள்ளையில இருந்து இந்த தோட்டத்துக்கு ஒரு சொட்டு தண்ணி ஊத்திருப்பியா நீ? உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. பூ இல்ல போ. ஐயோ பாவம், உங்க ஒரு பூ தானே கேட்டாரு, எடுத்துக்கிட்டுமே. யாராவது ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கும். யாருக்குண்டா? நீ அம்மகச்சி ஆளு சொல்லிட்டில, பறிச்சுக்கிட்டு போ. தேங்க்யூ டாடி. வரேன். என்ன சொன்ன? கேர்ள் ஃபிரெண்டா? இப்ப கேர்ள் ஃபிரெண்ட் பாய் ஃபிரெண்ட் சொல்லலாமா? அதுல என்ன தப்பு அங்கிள்? இப்ப நான் என்ன? பொண்ணு. பொண்ணுனா கேர்ள் தானே? ஆமா. நான் உங்களுக்கு என்ன? ஃப்ரெண்டு. அப்படின்னா நான் உங்களுக்கு கேர்ள் ஃபிரெண்ட், நீங்க எனக்கு பாய் ஃபிரெண்ட். ஓ, அப்படி வரியோ? ஆமா, அப்படி வரேன். இன்னையில இருந்து நான் உங்களை பாய் ஃபிரெண்ட் அப்படிதான் கூப்பிடுவேன். நீங்க என்ன எப்படி கூப்பிடுவீங்க? கேர்ள் ஃபிரெண்ட், பாய் ஃபிரெண்ட். கில்பர்ட் டார்லிங், இதுக்கு முன்னாடி நீ எங்க வேலை பார்த்த? டெல்லி, பாம்பே, கல்கத்தான்னு 5 ஸ்டார் ஹோட்டல்ல வேலை பார்த்திருக்கேன். ஃபாரின்க்கெல்லாம் புல் சப்ளை பண்றேன். புல்லா? தண்ணி கப்பால ஒரு ஊர் இருக்கு தெரியுமா? என்ன ஊரு? ஆப்பிரிக்கா, இவன் சொந்த ஊரு. அந்த ஊர்ல இருக்கிற 1000 ஆட்டுக்கு நான் தான் புல் சப்ளை பண்றேன். 1000 ஆடு டெய்லி ஏரோப்ளேன்ல போகுது. எதுக்கு? புல்லு துண்டத்துக்கு. உனக்கு 7 கப்பல் 7 மலை தெரியுமா? ஆமா. அவன் 7வது கப்பல் கட்டுறதுக்கு நான் தான் 500 ரூபாய் கடன் கொடுத்தேன். கொப்பை 7 மலையே துண்டலாம தர்றான். யார்டா ரீல் விடுற? அவன் எங்க ஊரு, அவனை நம்பாத. என் மோதிரத்தை உருட்டு வந்தவன். சுமாரு என்ன அங்கெல்லாம் எப்ப கூட்டிட்டு போவீங்க? ஈவினிங் பிளைட்ல போயிட்டு மார்னிங் பிளைட்ல காபி போட வந்துடலாம் டார்லிங். தேங்க் யூ. ஐயோ, நான் யானைக்கு அல்வா வாங்கி கொடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் டெய்லி குதிரைக்கு குலோப் ஜான் குடுக்கறேன் மேன். பண்ணிக்கு என்னடா வாங்கி கொடுப்பேன்? பாப்கார்ன் கொடுப்பேன். வேலை பாரு மேன். போடா பரதேசி. இங்க பாரு, இவன் ஹோட்டல்ல பிச்சை எடுத்து இதெல்லாம் சேர்த்திருக்கான். இது பாருங்க, சும்மா பிச்சைக்கார ஆளாதெல்லாம் சொல்லாதீங்க. ஜாலி ஜாலிமா. இவனை பார்த்தா பரதேசி மாதிரி இருக்கா. இவனை நம்பாத டார்லிங். இவனுக்கு ஆல்ரெடி கள்ளக்காதல் இருக்கா. எனக்கடா? ஆமா, இவன் தகர டப்பா திறந்து பார்த்தா ஒரே அழுக்கு லவ் லெட்டர். ஏய், அதிகமா பேசாத. எங்க முதலாளி சொல்லி உன்னை இப்பவே வேலையை விட்டு நிக்கிருவேன். யார விட்டு வேலை விட்டு அனுப்புறது மேன்? நீ அம்மாவுக்கு தெரியாம ஐயாவுக்கு பிரியாணி, ஸ்வீட்டு, காரம், 555 சிகரெட் இதெல்லாம் வச்சுக்கிட்டு மினி டிரைவிங் ரெஸ்டாரண்ட் நடத்துறே. அம்மா கிட்டே மாட்ட போறேன், வீட்டை விட்டு வெளியே போறேன். என்னவே வீட்டை விட்டு அனுப்ப பாக்குறியா? ஐயாட்ட சொல்லி இன்னைக்கே உன் சீட்டை கிழிக்கல. நான் மண்ணாங்கட்டி மக ரெங்கலடா. என்ன நீ உன்ன ஐயா ஐயான்னு மறைச்சு நிக்கிற? என்னைக்கா ஒரு நாள் நீ அம்மாக்களை மாட்ட போற. நீயும் குளோஸ், உங்க ஐயாவும் குளோஸ். மண் வாசனை மறக்க முடியல டார்லிங். பள்ளி அரசன் நம்பி இந்த புருஷனை கை விட்டுறாத. நீ கவலைப்படாத டார்லிங். நம்ம கல்யாணம் பண்ணிக்கிற டெல்லி, பாம்பே, துபாய்னு போயிடலாம். அங்க 100 ரூபாய் கிடைச்சா வித்துருவாடா. என்ன அவ்வளவு சீப்பா நினைச்சா 200 ரூபாய் தான் விற்பேன். பத்தியா, உண்மை சொல்லிட்டான். அதனால என்ன கல்யாணம் பண்ணிட்டு அடிமனுக்கு குன்னூர் போயிருவோம். காரவடைக்கு போலாங்க. அங்கதான் வசதிங்கிறியா? நம்ம டார்லிங் கிட்ட விளையாடாதமா. ஏய், வள்ளி விஷயத்துல நீ தலையிட்ட உன்னை கொண்டு வேலை இல்ல. ஜாக்கிரதை. ஏய், வள்ளியை நான் தான் காதலிக்கேன். நான் தான் காதலிப்பேன். வள்ளியை நான் தான் காதலிக்கேன். நான் தான் காதலிப்பேன். வள்ளியை ரொம்ப நாளா காதலிக்கிறேன். நானும் ரொம்ப நாள் காதலிக்கிறேன். அவனுக்கு பூவல் பால் வாங்கி கொடுத்துட்டா. சோல்பப்படி வாங்கி நான் நாத்தா போய் கொடுத்துட்டா. ஏய், என்ன சண்டை? நைட்ல என்ன சமையல் பண்ணலாம்னு டிஸ்கஸ் பண்ணோம். என்ன டிஸ்கஷன்? என்னடா சண்டைன்னு? அது வந்து என் வாழ்க்கை பிரச்சனை. இவன் குறுக்க நிக்கான். என் வாழ்க்கை பிரச்சனை இவன் குறுக்க நிக்கிறான். என்னது? வள்ளி என்னை காதலிக்குது. இல்ல என்ன காதலிக்குது. காதலிக்கிறதுக்கு டிஸ்கஷன் சண்டையா? எங்க சக்கா கூப்பிட? வள்ளி வள் வள்ளி 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 வள் வள் வள்ளி 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 வள்ளி. வாங்க. ஆமா, இந்த பயலுக்கு என்னமோ சொல்றாங்க. என்னது? வந்து வந்து உனக்கு யார பிடிக்குது? இவரை பிடிக்கும். இவனே? இவரை பிடிக்கும். அவனை பிடிக்குதா இவனை பிடிக்குதா? யாராவது ஒரு ஆள் சொல்லு. ரெண்டு பேரையும் பிடிக்கும். யாரு புத்திசாலி அவங்களுக்கு தான் கட்டிக்குவேன். அப்படின்னா நான் ஒரு கதை சொல்றேன். அதை யாரு விடுவிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த பொண்ணு. அது மட்டும் இல்ல,
நானே 10,000 ரூபாய் பணம் கொடுப்பேன். 10,000-ஆ? 10,000. இங்க வா. ஒரு ஊர்ல ஒரு செவிடன், ஒரு குருடன், ஒரு ஊமை 3 பேரும் செய்த மாட்டாங்க. இந்த குருடனுக்கு அழகான பொண்டாட்டி வச்சிருந்தான். செவிடனுக்கு ரொம்ப நாளா அவன் மேல ஆசை. தவடிச்சுக்கிட்டே இருந்தான். யாரும் இல்லாத நேரத்துல எடுத்து விட்டான். ஊமையே இதை பார்த்துட்டான். குருடன்கிட்ட போய் சொல்லணும். எப்படி சொல்லியிருப்பான்? எப்படி சொல்லிருப்பான்? முதலாளி 10,000 கொடுக்க எப்படி எழுதி காமிச்சிருப்பான். தமிழ்நாட்டு அவனுக்கு தான் கண்ணு இல்லையடா. கண்டுபிடிச்சேன். என்ன ஆக்சன்ல சொல்லிருப்பான். எடுத்தது. எங்க ஆக்ட் பண்ணிக்காமி ஷாய். இவனுக்கு பதில் சொல்ற வரைக்கும் இவனுக்கு 2 பேரையும் பார்க்க கூடாது. போ. சரிங்க. 10,000 இவனுக்கு மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் சரி. இதுக்கு பதில் சொல்லுங்கன்னா 10,000. யாருக்கு லெட்டர்? பாய் ஃப்ரெண்டுக்கா? எங்க அப்பாக்கு எழுதிட்டு இருக்கேன். அப்பா. இதை எழுதி முடிச்சிட்டு அப்புறம் பாய் ஃப்ரெண்டுக்கு தான். இங்க வசதியா தானே இருக்கீங்க, அப்புறம் இதுக்கு அப்பாவுக்கு லெட்டர்? எங்க அப்பா இங்க வரதா லெட்டர் போட்டிருந்தாரு. தயவு செஞ்சு இந்த வீட்டுக்கு மட்டும் வர வேண்டான்னு எழுதிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. ஏன் 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 இப்படி எழுதுறீங்க? பாவம் வயசானவரு, இங்க வந்தா என்ன போகுது? வந்தா என்னவா? இந்த வீட்டுக்கு வந்தா வாய் மூடிட்டு இருக்கணும். எங்க அப்பா வாய் திறந்தாருன்னா மூடவே மாட்டாரு. நான் பரவாயில்ல. இந்த வீட்டுல இருக்கிறவங்க மாதிரி எல்லாராலையும் வாய் மூடிட்டு இருக்க முடியுமாங்க? வாஸ்தவம் தான், வாஸ்தவம் தான். சரி, இப்ப நீங்க படிக்கிறீங்க. எனக்கு இன்னும் 2 பக்கம் எழுதி முடிக்கணும். ஓகே. ஒரு நிமிஷம். நான் இங்க வந்ததுனால உங்களுக்கு தான் ரொம்ப சிரமம் என்ன? இதுல என்னங்க சிரமம்? இல்ல, எனக்கு வேற ரூம் இல்லாதனால உங்க ரூம் எனக்கு விட்டு கொடுத்துட்டீங்க. அதனால என்னங்க, இட்ஸ் ஜஸ்ட் a give and take policy. நாளைக்கே நான் மதுரைக்கு வந்து வச்சுக்கோங்க, உங்க ரூம் எனக்காக விட்டு கொடுக்க மாட்டீங்களா? அந்த மாதிரி தான். அப்படி இல்ல, தப்பா நினைக்காதீங்க. ஏ ரூம்குள்ள நான் யாரும் அலோ பண்றது இல்ல. ஆமா, இன்னைக்கு அந்த ரோஜா பூ எடுத்துட்டு போனீங்களே, உங்க கேர்ள் ஃபிரெண்ட் என்ன சொன்னா? அதை ஏன் கேக்குறீங்க? நான் அவளை பார்க்கவே முடியல. ஐயோ, அப்ப அந்த பூ என்ன செஞ்சீங்க? அந்த ரோஜா பூவை அவ ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேல இருக்கிற கிளாஸ்ல வச்சுட்டு வந்திருக்கேன். கரெக்ட், அது ஒரு நல்ல ஐடியா தான். உங்க மனசுல இருக்கிற காதல சொல்றதுக்கு அதுவும் நல்ல வழிதான். அத அவ பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பாங்க. யார் கண்டா? அந்த பூவை எங்க அம்மா முன்னாடி எடுத்துட்டு வந்து நின்னாலும் நின்னுடுவா. ஏன்? அவ ஒரு மாதிரி டைப், கொஞ்சம் மூடி. ஆனா ஒண்ணு மட்டும் வச்சீங்க, 1000 பேரை பார்த்தாலும் அவன மாதிரி ஒரு அழகிய பார்க்கவே முடியாது. நல்ல படிப்பு, நல்ல குடும்பம் வேற. Stop it. ஒரு பொண்ணு பத்தி இன்னொரு பொண்ணுக்கு முன்னாடி அளவுக்கு மீறி புடவே கூடாது. வெரி பேட் மேனர்ஸ். அவளை பிடிச்சிட்டு அவளை போய் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? கோவிச்சுக்காதீங்க, எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. ஆனா அதுக்கு உங்க உதவி எனக்கு தேவைப்படுது. எப்படி? நீங்க பெரிய ஹீரோ, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, நீங்க டாக்டருக்கு படிச்சிருக்கீங்க. இதெல்லாம் என்ன அவகிட்ட போய் சொல்றீங்களா? தப்பு இல்லைங்களே, உண்மைதானே? ஆமா, அதை விட தப்பா இருக்க முடியும். முதல்ல நீங்க எனக்கு அவளை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறீங்களா? அவளை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி அவ போட்டோவை நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் இருக்கிற ரூம்ல, அதாவது இப்போ நீங்க இருக்கிற ரூம்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு. அதுக்கு மேல ஒரு சிகப்பு கலர் டைரி இருக்கு. அந்த டைரிக்குள்ள அவ போட்டோ இருக்கு. அதை திறந்து பார்த்து அவ நல்லா இருக்காளா இல்லையான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இப்ப பார்த்து சொல்றேன். ஏ ராஜேஸ்வரி, ஐயா இவ்வளவும் பார்த்ததே இல்ல. ஐயா இத சாப்பிட்டு வெளியே போடா நாயேன்னு சொல்ல போறாரு. கில்பட்டு ஜானே. ஐயா கிட்ட சொன்னா என்ன வெளிய போடா நாயேன்னு சொல்லுவாரா? நான் அம்மா கிட்ட சொல்றேன், உன்னை வெளிய போடா பேயேன்னு சொல்லுவாங்க. சொல்றேன்டா. அம்மா இருக்காளே, சின்ன பிள்ளையில என்ன கண்டா நடுங்குவா. இப்ப ஏன் நாவலை பார்த்து நடுங்குறேங்கிறியா? ஊட்டி இல்ல குளூர், அதனாலதான் நடுங்குற மாதிரி தெரியுது. சொன்னாங்க கேள்விப்பட்டிருப்பிய? ஆமா ஆமா. ஏன் முதலாளி, அன்னைக்கு ஒரு விடுதலை சொன்னீங்களே, அதுக்கு விளக்கம் சொல்லிட்டா. நான் அந்த 10,000 ரூபாய் நான் வாங்கிடுவேன்ல. அட பைத்தியக்காரா, விளக்கம் தெரியாத அவனுக்கு? இதுக்கா விளக்கம் தெரியாது? எனக்கு தெரியாது. முதலாளி, அந்த தாடிக்கார பையன் கில்பட்டு ஜான வேலையை விட்டு நீக்கணும் முதலாளி. ஏண்டா, அவன் ரொம்ப நல்லவனாச்சே. உங்களுக்கு தெரியாது,
முதல்ல ஊரை விட்டு வரும்போது என் மோதிரத்தை உருவனா, இப்ப என் காதலிய உருவ பாக்குறான். காதலி உருவுறானா? சாப்பிட்டு வந்து அவனை நான் உருவிடுறேன். வாங்கோ. பாத்தீங்களா, பக்கத்துல அந்த பிளாக் மாலி, வாயிலே சிகரெட்டு, கையிலே கோலி. இதான் ஐயா தோட்டத்துக்கு தண்ணி ஊத்துறதா? அந்த பிளாக் மாலி இங்க மினி ஹோட்டல் நடத்துறான். முட்டை, பிரியாணி, சிக்கன் எல்லாம் ஐயாவுக்கு. கொண்டு வந்த பாத்திரம் எல்லாம் அவனுக்கு. வீட்டுல பாத்திரம் காணாம போனா எல்லாம் என்ன சந்தேகப்படுறாங்க. எதுக்கும் பாத்திரத்துக்கு நாளையில இருந்து என் பேரை போட்டு வைங்க. உங்க பேரை போட்டு வைக்கலாம், தப்பு இல்லை. வாங்கோ. கேட்ச். என்ன இது? மீனடி. அம்மா செய்யற தப்பை செஞ்சுட்டு தலை குனிஞ்சிட்டு அப்படி மாசம் 3000 4000 டாக்டருக்கு கொட்டிட்டு இருக்கேன். நீங்க நடனா எனக்கு தெரியாம கோழி, முட்டை, பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டு இருக்கீங்க. இதுல சிகரெட் வேற. ஏண்டா ஐயா தான் கேட்டாருன்னா உனக்கு எங்கடா புத்தி போச்சு? நான் சொன்னம்மா ஐயா தான். இன்னைக்கு கோழி கேட்பாரு, நாளைக்கு பாட்டில் கேட்பாரு, அப்புறம் என்னென்னமோ கேட்பாரு. செய்வியாடா? அதெல்லாம் கேப்பீங்க? ரொம்ப கண்டிச்சிங்க, எல்லாத்தையும் கட்டுவான். அம்மா ஐயா இதெல்லாம் கேட்க மாட்டாரா? வாயை மூடு. இந்த வீட்டுல யாராரும் எப்படி கவனிச்சுக்கணும்னு ஒரு லிஸ்டே கொடுத்திருக்கேன்ல, அதை தூக்கி எறிஞ்சிட்டு தாறுமாறா நடக்கிறவனுக்கு இந்த வீட்டுல வேலை கிடையாது. அம்மா கெட் அவுட். முதலாளி உங்க மனசு என் மனசு புரிஞ்சுக்கிறாம அம்மா கெட் அவுட்னு சொல்லிட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? என்னடா சொல்லுவேன்? அம்மா உன்னை கெட் அவுட் சொல்லிட்டாங்க. நீ சுதந்திரமா வெளியே போகலாம், சுதந்திரமா சிக்கன் சாப்பிடலாம், சுதந்திரமா சிகரெட் குடிக்கலாம். என்ன யாருமே இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே. நான் கெட் அவுட் சொல்றேன், வெளியே வந்துருங்க. வார்த்தைக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லையடா நாய். அம்மா தான் கெட் அவுட் சொல்லிட்டாங்களா, வீட்டை விட்டு வெளியே போ போ போ. இவ்வளவு நீ தான்டா கட்ட பொண்ணை கட்டி கொடுத்த எட்டப்ப. என்னைக்காவது ஒரு நாள் நடுத்தூர்ல பிச்சை எடுக்க போறேன். நானா? எனக்கு ஆஸ்திரேலியால 4 ஏக்கர் நிலம் இருக்குதோ, இந்தியால வீடு இருக்குதோ, சொந்தமா ஆட்டோ எல்லாம் ஓடுதோ, பேங்க்ல 4 லட்சம் ரூபாய் ஹாட் கேஷ் இருக்குது மேன், தெரிஞ்சுக்கோ. எந்த பேங்க்ல? ஸ்டேட் பேங்க். மொத்தமா கவனிச்சிடுறேன். வள்ளி இவனை நம்பாத. இத பாரு, எனக்கு யாரும் முக்கியம் இல்ல, ஐயா கொடுக்குற 10,000 தான் முக்கியம். முதலாளி நான் இவனாலதான் வீட்டை விட்டு போறேன். படிக்காத மேத படம் பாத்தீங்களா? அதுல ஒரு பெரியவர் ஒரு நாயை வளர்த்தாரு. அந்த நாய்க்கு பேர் ரெங்க. அந்த ரெங்க வீட்டை விட்டு போனதும் அந்த பெரியவர் என்னமா அழுது பாடினார் தெரியுமா? எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், இங்குவனை யான் பெறவேன், என்ன தவம் செய்து விட்டேன். ரெங்கன் எங்கிருந்தோ வந்தான், ரெங்கா 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 ரெங்கா. முதலாளி எனக்கா கூப்பிட்டீங்களா? அடே லட்சுமியா, வா 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 வா. உனக்காக காத்துட்டு இருக்கேன். உட்கார். லட்சுமி, நீ ரொம்ப பிரமாதமா கைரேக பாப்பியாமே. அதுக்குள்ள பெரியதா உங்ககிட்ட சொல்லிட்டாரா? எனக்கும் கொஞ்சம் பார்த்து சொல்ல. ஐயோ வேண்டாக்கா. ஏன்? ஏதாவது தப்பா இருந்து நான் சொல்லிட்டேன் வச்சுக்கோங்க, நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. நோ 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 நோ, நான் வருத்தப்படவே மாட்டேன். நீ தைரியமா சொல்லு. நிச்சயமா? நிச்சயமா. அப்ப ஓகே. திருப்புங்க. என்ன தலைகீழ பாக்குற? நான் அப்படிதான் பாப்பேன். இப்படி என்ன உச்சு கொட்டுற? நீங்க உங்க கையை என்கிட்ட காமிக்காமலே இருந்திருக்கலாம். ஏன்? என்னாச்சு? என் தலை மேல கை வச்சு சத்தியம் பண்ணுங்க, நீங்க போய் சொல்ல மாட்டீங்கன்னு. அதே மாதிரி நானும் சத்தியம் பண்ணிடுறேன், நீங்க சொன்னதை நான் யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன்னு. சத்தியமா போய் சொல்ல மாட்டேன். சொல்ல. அப்ப சொல்றேன். அக்கா, உங்க மவுண்ட் ஆஃப் வீனஸ் இருக்கே, எது? இதான். அது ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப ஸ்ட்ராங். வெரி 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 குட். அதுக்கு என்ன? அது வந்து எப்படி சொல்றது, உங்க கடைக்கண் பார்வைக்காக காலேஜ் வாசல்ல ஒரு கூட்டம், காம்பவுண்ட் வால்ல ஒரு கூட்டம், பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு கூட்டம், இப்படி பல பழத்துல ஈ வைக்கிற மாதிரி பையங்க உங்களை சுத்தி சுத்தி வந்திருப்பாங்களே. ஐயோ, உண்மையெல்லாம் சொல்றீங்க? அப்புறம் மெர்க்கரியில இப்படி யூனியன் லைன் இருந்தா நீங்க காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிருக்கணும். எப்படி? உண்மைதானே? யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்க? சத்தியமா? நாங்க காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எங்க காலேஜ் ஃபங்க்ஷன்ல என் டான்ஸ் பார்க்க அவர் வந்திருந்தார். நீங்க டான்ஸ் கூட ஆடுவீங்களா? முடிஞ்சது போ. ஏதோ காலேஜ்ல ஆடிட்டு இருந்தேன். இப்ப அதெல்லாம் மறந்து போச்சுமா. அது எப்படிக்கா மறக்க முடியும்? நான் கூட தான் டான்ஸ் ஆடுவேன். ஆனா கதகளியில ஆரம்பிச்சு பரதநாட்டியத்துல முடிப்பேன், பரதநாட்டியத்துல ஆரம்பிச்சு குச்சிப்புடியில முடிப்பேன்.
அக்கா மொட்டை மாடி போய் டான்ஸ் ஆடுவோம். ஐயோ, இந்த வீட்டுல டான்ஸா? அத்தைக்கு தெரிஞ்சது பினிஷ். நான் ஒரு ஐடியா பண்றேன். என்ன? ஆண்டி இல்லாத நேரத்துல நாம 2 பேரும் மொட்டை மாடிக்கு போய் எல்லா டான்ஸ் ஆடுன்னு ஆடிடுவோம். ஆண்டி இல்லாத நேரத்துல தானே ஆடிடுவோம். தத்தித்தா ஹதஜம் தரிதா தித்தா ஹதஜம் தரிதா ஜனதன குந்தரி குந்தரி கிட்டதக தடிங்கு தகதா ஹதஜம் தரி தடிங்கு தகதா ஹதஜம் தரி தஜ்ஜனு தஜனு தக ஜனு தஜன் ததீன் திரதும் கிட்டதக தடிங்கு தகதா ஹதஜம் தரி தடிங்கு தகதா ஹதஜம் தரி தஜ்ஜனு தஜனு தக ஜனு தஜன் ததீன் திரதும் எனக்கும் கத்து கொடுக்க ப்ளீஸ். கை இப்படி வச்சுக்கோ. दा धना धन धा धना धन धीमी 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 किणा किण किणा किण किटतक 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 दा धना धन धीमी धीमी किणा किण किटतक किटतक ताक किटतक दी किटतक ताता किटतक दी किटतक तांग ताक धीम सादी किड तोम तांगड़ता धीम सादी किड तोम तांगड़ता धीम सादी किण तो दा धना धना धीमी धीमी किणा किटतक तरिगिड़तक धा धना धना धीमी धीमी किणा किटतक तरिगिड़तक ताक किटतक दी किटतक ताता किटतक दी तांगड़ता धीम सादी किड तोम तांगड़ता धीम அப்புறம் தத்தித் தரித் ஜனுதா எப்படி தத்தித் தரித் ஜனுதா. என் குடும்பத்து வருங்கால தலைவியே, என் மருமகளே, இப்படி ஆடிட்டியே, நான் எதிர்பார்க்கவே இல்லையே. உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமா? மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இல்ல பாய் ஃப்ரெண்ட், அக்கா நான் தான் வற்படுத்தி ஆட சொன்னேன். தப்பு என் மேலதான். தப்பு என்னுடையதான். இவ்வளவு பெரிய கலை பொக்கிஷம் இத்தனை வருஷமா இந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு தெரியாம போச்சே. என்ன தாளம், என்ன அபிநயம், என்ன பாவம். பாய் ஃப்ரெண்ட், உங்களுக்கு கூட இந்த தாளங்கள் எல்லாம் தெரியுமா? குத்து விடுவேன். யார பார்த்து இந்த கேள்வி கேட்கிறேன்? நானும் கேள்விப்பட்டிருக்கேன். மாமாவுக்கு சின்ன வயசுல கோடையடி ராஜசேகர்னு பேரா. அவர் தபலா வாசிக்க ஆரம்பிச்சா இந்த ஊட்டியே சூழ்ந்துருமா? அல்லாரக்கா பிச்சை வாங்கணும். வாசிக்கிட்டு போது வாசிடுவோம். நான் கூட நல்லா டான்ஸ் ஆடுவேன் பாய் ஃப்ரெண்ட். அடிப்பாவி சக்காலத்தி, நீ கூட டான்ஸ் ஆடுவியா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. எப்படி சொல்லுவாங்க? இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே ஆண்டிய பார்த்தோன்னே எல்லாரும் ஊமி ஆயிடுறாங்க. நீங்க கூட உங்களுக்கு தபலா வாசிக்க தெரியும் இது வேற நான் என்கிட்ட சொன்னீங்களா? ஐயோ, உனக்கு ஆட தெரியும் சொன்னோடனே என் கையெல்லாம் பிசினுது. தபலா வாசிக்கிட்டு போல இருக்கு. ஆமா பாய் ஃப்ரெண்ட், ஆடின காலும் பாடின வாயும் சும்மாவே இருக்க முடியாது. இதுக்கு ஒரு வழி சொல்லட்டுமா? என்ன? நாளைக்கு நீங்க பாடிக்கிட்டே தபலா வாசிக்கிறீங்க, நாங்க 2 பேரும் ஆடுறோம். எப்படி? அப்படியே என் பிறந்த வீட்டுக்கு ஒரு டிக்கெட்டையும் எடுத்து கொடுத்துரு, ஆடிக்கிட்டே போய் சேர்ந்துடுறேன். ஏக்கா, இந்த விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சது என் கை வேறு காலு வேற பிச்சு பிச்சு எடுத்துருவாங்க. பைத்தியம், காது வச்ச மாதிரி செஞ்சிருவோம். ஐயோ மாமா, இது காதும் வச்ச மாதிரி செய்யற காரியமா இது? நீங்க வாய் விட்டு பாடணும், நாங்க தையா தக்கா குதிக்கணும். ஆமா, ஒரு ஐடியா. கொடு. நாளைக்கு ஆண்டிக்கு லேடிஸ் கிளப் மீட்டிங் இருக்கு. காலையில போனா சாயந்தரம் தான் வருவாங்க. அப்போ நம்ம ப்ரோக்ராம் லான்ல வச்சுக்குவோம். பிச்சோதரி விடுவோம். தாத்தா கிட்ட துப்பாங்க. தாத்தா